நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு தொடர்பாக 7 பணியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு நிகராக செய்தியாளர் சுசித்ரா. பணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? யார் இவர்கள்? மக்களவை பாதுகாப்பு குளறுபடி காரணமாக தற்பொழுது 7 பாதுகாப்பு பணியாளர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக மக்களவை செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் குறிப்பாக மக்களவையினுடைய அலுவல்களானது நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது பார்வையாளர்கள் மாநிலத்திலிருந்து குதித்த 2 பேர் கானிஸ்டர்கள் வீசி தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. அதனை தொடர்ந்து மொத்தம் 4 பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மக்களவை மற்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு குளறுபடி தொடர்பான பல்வேறு விசாரணைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 7 ஊழியர்களை, குறிப்பாக பாதுகாப்பு வீரர்களை தற்பொழுது சஸ்பெண்ட் செய்து மக்களவை செயலகம் அதிரடியாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நேற்று பொறுப்பில் இருந்த இந்த 7 பேரும் குளறுபடிக்கு காரணம் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தற்பொழுது இந்த ஒரு சஸ்பெண்ட் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை மக்களவை செயலகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது மட்டுமல்லாமல் கூடுதலாக இந்த விவகாரத்தில் வேறு ஏதேனும் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பான ஒரு ஆலோசனை தொடர்பான ஒரு விசாரணையும் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் புதிதாக அதிகாரிகளை நியமிப்பதற்கான ஒரு ஆலோசனையும் மக்களவை செயலர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்று வருகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மத்திய உள்துறையினுடைய சிறப்பு செயலருடன் ஓம் பிர்லா இன்று தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அதன் பின்னர் மக்களவை மற்றும் மாநிலங்களவையினுடைய முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருப்பதாக தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த பாதுகாப்பு குளறுபடி காரணமாக 7 பாதுகாப்பு ஊழியர்களை அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது சஸ்பெண்ட் செய்து மக்களவை செயலகமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அத்துமீறலை தொடர்ந்து தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வேறு என்ன எதிர்க்கட்சிகளுடைய வியூகம் என்னவாக இருக்கிறது? இந்த 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை மேற்கொண்டு வராங்க. அவங்களுடைய வியூகம் என்ன சுசித்ரா? இன்று காலை முதல், அதாவது பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் என்பது எதிர்க்கட்சிகள் சார்பாகவும் நடைபெற்று வருகிறது. இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் ஆலோசனையை நடத்தினார்கள் சற்று நேரத்திற்கு முன்னதாக. அந்த ஆலோசனையை பொறுத்த அளவில் இந்த பாதுகாப்பு குளறுபடி தொடர்பான விவகாரத்தை 2 அவைகளிலுமே இன்று எழுப்புவதற்கான ஒரு முடிவு என்பது அந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 2 அவைகளிலும் இந்த பாதுகாப்பு குளறுபடி தொடர்பாக விவாதித்து மத்திய உள்துறை அமைச்சர் பதில் அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் இன்றைய அலுவல் தொடங்கியவுடன் முன்வைக்க உள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவரை சந்தித்து நேரடியாகவே இந்த விவகாரம் பாதுகாப்பு குளறுபடி தொடர்பான ஒரு கோரிக்கை மனுவை வழங்குவதற்கான ஒரு கால அவகாசமும் எதிர்க்கட்சிகள் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சமயத்தில் தான் தற்பொழுது பிரதமர் மோடி தலைமையிலான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமும் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. பாஜகவுடைய மூத்த அமைச்சர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள இந்த கேபினெட் ஒரு கூட்டமும் தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் சற்று நேரத்துக்கு முன்னதாக நடைபெற்றது. பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் எதிர்க்கட்சிகள் மற்றும் ஆளும் கட்சியினுடைய தரப்பில் மட்டுமல்லாமல் அதிகாரிகள் மட்டத்திலான ஒரு ஆலோசனையும் இந்த பாதுகாப்பு குளறுபடி காரணமாக ஆலோசனையானது எடுக்கப்பட்டு பல்வேறு முடிவுகள் மற்றும் முக்கிய நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், இப்ப பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் முக்கிய அமைச்சர்களுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கு. இதற்கான காரணம் என்ன? இப்ப கைது செய்யப்பட்டவர்களிடம் என்ன விதமான தகவல்கள் பெறப்பட்டிருக்கு? இவர் நேற்று முதல் நடைபெற்று வந்த அந்த விசாரணையை பொறுத்தளவில் இன்று காலை, அதாவது அதிகாலை 4 மணி வரை விசாரணை என்பது நடைபெற்றது. குறிப்பாக இதில் அதிகாரப்பூர்வமாக 4 பேர் கைது செய்யப்பட்டு ஒருவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டும் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் ஒருவரை தேடி வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் அனைவருக்குமே சண்டிகரில் இருந்து அவர்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு நண்பர்களாக மாறியிருந்து அதன் பின்னர் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளதாக அவர்கள் வாக்குமூலத்தில் அளித்திருக்கிறார்கள். பகத்சிங் என்ற பெயரில், ஆசாத் பகத்சிங் என்ற பெயரின் அடிப்படையில் சமூக வலைதளத்திலும் பல்வேறு வாட்ஸ்அப் குரூப்புகளை இயக்கி அதன் மூலம் இவர்கள் அனைவருமே தொடர்பில் இருந்துள்ளதாக அந்த ஒரு வாக்குமூலம் என்பது அவர்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. பல மாதங்களாக இந்த ஒரு சம்பவம் திட்டமிடல் என்பது தீட்டப்பட்டு வந்ததாகவும் அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இதற்கு பின்னணியில் ஏதேனும் தீவிரவாத நோக்கம் இருக்குமா என்ற ஒரு கோணத்திலும் தற்பொழுது டெல்லி காவல்துறையுடைய சிறப்பு பிரிவு அதிகாரிகள்
அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசியல் பின்புலமோ அல்லது தீவிரவாத காரணமோ இதில் இருக்கலாம் என்ற ஒரு கோணத்தில் தான் தற்போது விசாரணையை தற்போது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள அனைவருடைய இடங்களிலும் அவர்கள் சொந்தமான வீடுகளிலும் தற்போது சோதனைகள் என்பது இன்றும் நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஹரியானா, லக்னோ, சண்டிகர் ஆகிய இடங்களிலும் தற்பொழுது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் அந்தந்த மாநில காவல்துறையுடன் இணைந்து அந்த சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். கூடுதலான விவரங்கள் என்பது இன்று தெரிய வரும் எனவும் இந்த விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என்ற ஒரு தகவலையும் தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, சுசித்ரா, டெல்லி நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு எதிர்க்கட்சிகளுடைய வியூகம் என்ன, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? எதிர்க்கட்சிகளை பொறுத்த அளவில் இரண்டு அவைகளிலுமே, அதாவது ஏற்கனவே கூறியது போல இரண்டு அவைகளிலுமே இந்த பாதுகாப்பு குளறுபடி தொடர்பான ஒரு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஒரு விரிவான விவாதம் என்பது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் முழுமையாக நடைபெற்று அதன் மீது மத்திய உள்துறை அமைச்சர் அது முழுமையான விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் எதிர்க்கட்சிகளானது முதல் கோரிக்கையாக தற்பொழுதும் அவைகளில் வைத்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் இதற்கு அடுத்தபடியாக மிக உயர்ந்த, அதாவது குறிப்பாக நாடாளுமன்றத்தில் அவையினுடைய நடவடிக்கைகள் செயலில் இருக்கும் பொழுதே ஏன் பணியாளர்களானது மிக மிக குறைந்த பாதுகாப்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் தற்பொழுது அவையில் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக ஏன் புதியதாக எந்த ஒரு ஆட்சேர்ப்போ அல்லது நியமனங்களோ இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடமானது கட்டிய பிறகு செயல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுப்பியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஒரு கோரிக்கை அடங்கிய கடிதத்தை குடியரசுத் தலைவரை சந்தித்து நேரடியாக வழங்குவதற்கான ஒரு கால அவகாசம் என்பதும் தற்பொழுது இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த கால அவகாசம் ஒதுக்கப்பட்டால் அவர்களுக்கு அந்த கோரிக்கை மனுவை அவர்கள் நேரடியாகவே சென்று வழங்குவதற்கு உள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விளக்கத்தை அவைக்கு நேரடியாக மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு வந்து உரிய விளக்கத்தை அங்கே வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த கடிதத்தில் இணைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இரண்டு அவைகளிலுமே பாதுகாப்பு குளறுபடி தொடர்பான பதில் அளிக்கப்படாமல் வேறு எந்த அலுவல் நடவடிக்கைகளும் நடக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. திமுக, காங்கிரஸ் சார்பாக மக்களவை மாநிலங்களவையிலும் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மக்களவையை பொறுத்தளவில் TR பாலு, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் சார்பாக இந்த நோட்டீஸ்கள் ஆனது வழங்கப்பட்டிருக்கின்றன. மாநிலங்களவையிலும் திருச்சி சிவா, டெரி கோபியான் உள்ளிட்ட எம்பிக்கள் சார்பாக இந்த கோரிக்கை மற்றும் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ்கள் என்பது வழங்கப்பட்டுள்ளன. அந்த தீர்மான நோட்டீஸ்கள் மீதான விவாதத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மட்டும்தான் அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இன்று இரண்டு அவைகளிலுமே எதிரொலிக்கப் போகிறது. தேவா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தற்போது மக்களவையில் பேசி வருகிறார். காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். पिछले जो हमारा पहले का पार्लियामेंट है उसमें भी पहले हो चुकी हैं। मैं समझता हूं कि सभी को मिलकर इस घटना को कंडेम करना चाहिए।